GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. சிவவாக்கிய சித்தரனுடைய பாடல்களுடைய விளக்கங்கள் சிலவற்றை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். சிவவாக்கியர் அப்படிங்கும்போது 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருத்தர். இவர் ஒரு புரட்சி சித்தர்னே சொல்லலாம். ஜாதி, சமயம், மதம் அது மட்டும் இல்லாத உருவ வழிபாடுகளை கூட எதிர்த்து நிறைய கேள்விகளை அவர் கேட்டிருக்காரு. தன்னுள் நீங்கள் உணராது அதை நீங்கள் வெளியில் தேடுறதுனால எந்த பயனும் இல்லை. அப்போ கிரிவலம் சுற்றும் போது இந்த பாட்டை கேட்டது சுற்றினா மட்டும் ஒன்றும் நடந்துட போகிறது கிடையாது. ஆன 5 எழுத்துளி அண்டமும் அகண்டமும், ஆன 5 எழுத்துளி ஆதியான மூவரும், ஆன 5 எழுத்துளே அகாரமும் மகாரமும், ஆன 5 எழுத்துளே அடங்க லாவலுற்றதே. ஆன வஞ்செழுத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம சிவாயக்கும் இந்த சிவாய நம ரெண்டுக்குமே என்ன வித்தியாசங்க? அதாவது பஞ்சாட்சரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம சிவய, ஓம் சிங் நங் பங் நம சிவையன்னு சொல்லலாம். அப்போ அந்த சிங் நங் பங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி, வாயு அதோடைய பீஜ மந்திரங்கள் வந்துடுது. அந்த மாதிரியான மந்திரங்களுக்கு முன்னாடி பீஜங்களும் ராம மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது சிவனையும் விஷ்ணுவையும் தொழுதற்கு சமம்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் எந்த மந்திரங்கள் சொன்னாலும் மெதுவாக. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு அறம்மிகு அடிகளார் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கார்கள். அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம சித்தர்களில் சிவவாக்கிய சித்தர் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அண்மை காலமாக நீங்கள் எந்த இன்ஸ்டா பேஜை நீங்கள் பார்த்தாலுமே இந்த ஓடி 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 உட்கலந்த ஜோதி அப்படின்ற அந்த சிவவாக்கியருடைய பாடல், அதோடு தொடர்பட்ட பல பாடல்கள் நிறைய பேரால் பாடப்படுது, பேசப்படுது, சொல்லப்படுது. எங்களுடைய ஐபிசி பக்தியிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஓடி ஓடி என்ற அந்த பாடலினுடைய ஒரு தொகுப்பை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அது அவ்வளவு பேருடைய வரவேற்பை பெற்றிருக்கு. இதில் என்னன்னா நம்ம நிறைய பாடுறோம், சொல்லும். சிவபுராணத்திலேயும் வரும், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். நம்ம பாடுறோம், படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறது குறைவாகவும் இருக்கு. அவங்களுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் சிவவாக்கிய சித்தரனுடைய பாடல்களுடைய விளக்கங்கள் சிலவற்றை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வி என்னன்னாங்கய்யா, சிவவாக்கியர், ஏன்னா நிறைய பேர் ஓடி ஓடி தான் பாடுறாங்க. அது சிவவாக்கியத்துல சிவவாக்கியரால் எழுதப்பட்ட பாடல் அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. இந்த சிவவாக்கிய சித்தர் யார்? இவர் எத்தனையோ நூற்றாண்டுல வாழ்ந்தாரு? அவரை பற்றி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க ஐயா. சிவவாக்கியர் அப்படிங்கும்போது 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒருத்தர். மற்ற சித்தர்களுக்கும் இவருக்கும் நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படிங்கும்போது இவர் ஒரு புரட்சி சித்தர்னே சொல்லலாம். ஜாதி, சமயம், மதம் அது மட்டும் இல்லாத உருவ வழிபாடுகளை கூட எதிர்த்து நிறைய கேள்விகளை அவர் கேட்டிருக்காரு. மற்ற சித்தர்களுடைய நூல்களை பார்த்தீங்கன்னா சூட்சமமாக தான் மக்களுக்கு புரியும்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் பாட்டை படிச்சிங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் எல்லாமே. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே நான் நேருக்கு நேர் ஒருத்தரை பார்த்து கேள்வி கேட்பாங்கள்ல, என்ன மூஞ்சில் அடித்த மாதிரி கேள்வி கேட்குறான்னு, அந்த மாதிரி அவருடைய பாடல்கள் இருக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு சிவவாக்கியர் போன்ற சித்தர்களுடைய பாடல்களை அனைவரும் கண்டிப்பாக படிக்கணும்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, எல்லா இடத்துலையும் சிவவாக்கியருடைய பாடல்கள் கேட்குது, மகிழ்ச்சியாக இருக்குன்னு. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னு தான் விரும்பினேன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றும் போது சிவவாக்கியர் பாட்டு போடுறாங்க, நிறைய பாடல்கள் போட்டுக்கிட்டு கிரிவலம் சுற்றுறாங்க. கிரிவலம் சுற்றுறது அப்படிங்கிறது முதல்ல இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கேட்டுக்கிட்டு தான் கிரிவலம் சுற்றுறாங்க. சிவவாக்கியர் அந்த பாடல்களில் உங்களை உங்கள் ஞானத்தை தெளியும்படியாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் சிவவாக்கியராக இருக்கட்டும் மற்ற சித்தர்களாக இருக்கட்டும் அந்த நூல்களை எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வீட்டில் போட்டுக்கிட்டு திரும்ப 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 கேட்டுவிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடுறதோ, அறிவில்லாமல் செயல்படுறதோ, அதை கேட்குறதும் ஒன்று தான், கேட்காம இருக்கிறதும் ஒன்று தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தரல் கோடி 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 எண்ணிலந்த கோடின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ எங்கே தான் ஓடி 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 போனாலுமே உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதியை நீ காணாமல் நீ தான் என்ன செய்வ, மாண்டு தான் போவன்ட்டார். வாடி வாடினா வாடி போவ,
நீ தெரு தெருவா ஊர் ஊரா கோயில் கோயிலாக சுற்றினாலும் உனக்குள்ள அந்த ஜீவாத்மாவான பரமாத்மாவான அந்த அனாதிநாதரை, அந்த சிவபெருமானை, இறைவன், நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ அதை அந்த ஜோதியை தன்னுள் நீங்கள் உணராது அதை நீங்கள் வெளியில் தேடுறதுனால எந்த பயனும் இல்லைன்னு. அப்போ கிரிவலம் சுற்றும் போது இந்த பாட்டை கேட்டுட்டு சுற்றினா மட்டும் ஒன்றும் நடந்துட போகிறது கிடையாது. முதல்ல எல்லோரும் இறைவனை தனக்குள்ள முதல்ல உணரணும், அதுக்கப்புறம் தான் வெளியில் தேடணும். இப்போ நம்ம பாடலினுடைய விளக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, நம்ம எப்போதுமே பாடுற அந்த முதலாவது பாடல், ஆனால் அது பாடல் வரிகளில் இதுக்கு முன்னதாக கூட ஒரு பாடல் இருக்குது. அதாவது காப்பு பாடல் ஒன்று இருக்குது, அதுக்கு பிறகு விநாயகருக்கான ஒரு பாடல் இருக்குது, அதுக்கு முதலாக அந்த 5 எழுத்து தொடர்புல ஒரு பாடலுக்கு பிறகுதான் இந்த ஓடி ஓடி அப்படின்ற பாடலே வருது. நான் அந்த 5 எழுத்து பாடலுக்கான விளக்கம் தான் இப்ப முதலாவது உங்ககிட்ட கேட்க போறேன். அதாவது ஆன 5 எழுத்துளே அண்டமும் அகண்டமும், ஆன 5 எழுத்துளே ஆதியான மூவரும், ஆன 5 எழுத்துளே அகாரமும் மகாரமும், ஆன 5 எழுத்துளே அடங்க லாவல் உற்றதே. நீங்களே அதுக்கு பதில் எளிமையாவே நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நீங்க சொன்னீங்களா ஆன வஞ்செழுத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 எழுத்து மந்திரங்கிறது என்னது? நமசிவாய. அண்டமும் அகண்டமும். அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சம் எல்லாமே நீங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்ங்கும் போது உங்களுடைய உடல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அதுக்குள்ள அடக்கம். ஆதியான மூவரும்ங்கும் போது சிவன், விஷ்ணு, பிரம்மா, அது 3 பேர்த்தையும் அவங்க மூவர்னு சொல்லக்கூடியது அதுதான். 3 பேருமே எங்கே இருக்காங்க? அந்த 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போதே அந்த மூவருடைய அனுகிரகமும் கிடைச்சிரும்னு. அடுத்த வரிகள் என்ன சொன்னீங்க? ஆனா 5 எழுத்துள்ளே அகாரமும் மகாரமும். இங்க அந்த உகாரம் இல்லையே. இல்ல அதாவது அகாரம் உகாரம் மகாரம். அப்ப ஆனாவுடைய அடியெழுத்து தான் ஊனா. நம்ம பிள்ளையார் சொல்லி போடுறோம்ல, அது என்னன்னா ஊனான்னு சொல்லி போடுவோம் பார்த்தீங்களா, அது என்னன்னா ஆனாவுடைய அடியெழுத்துன்னு சொல்லுவாங்க. அகாரமும் மகாரமும் அப்படிங்கிறது இங்கே கும்பகத்தையும் பூரகத்தையும் அவர் சொல்ல, சுவாசத்தை இழுத்து சுவாசத்தை வெளியிடுதல்கக்கூடியது. அதாவது ரேஷகம் கும்பகம் பூரகம்னு சொல்றது தான் அகாரம் உகாரம் மகாரம். அதை சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா முப்பால் தியானம்னு சொல்லுவாங்க. அதை பற்றிய குறிப்புகள் நிறைய பேருக்கு இன்னும் வெளிப்படையாக தெரியல. அப்போ அகாரம் கேட்கும்போது நம்மளுடைய சுவாசத்தை மெதுவாக மேலே எழுப்பி, உகாரமாக ஆக்ஞால நிறுத்தி, மகாரம்ங்கக்கூடிய மாங்கக்கூடிய ஒரு சப்தத்தோடு நம்ம வெளியிடுறது தான் முப்பால் தியானம்னு சொல்லுவாங்க. அதில் இவர் என்ன செய்கிறாரு? சுவாசத்தை இழுத்து நிறுத்திங்கக்கூடியது அகாரமும் உகாரமும்னு சொல்றாரு. ஆன அஞ்செழுத்துலே அடங்கலாவது உற்றதே. ஆமா, ஆனவஞ்செழுத்திலே இது எல்லாமே அடங்கி போச்சு அப்படிங்கக்கூடியதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். ஆக மொத்தம் என்னது? பஞ்சாட்சரம் தான். அந்த பஞ்சாட்சரத்துக்குள்ள இங்கே உள்ள அனைத்து உயிர்களும், நீங்கள் நான் எல்லா உயிர்களும், தேவர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லோருமே அந்த பஞ்சாட்சரத்துக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்வது தான் அந்த விஷயம். நிச்சயமா. இப்போ பஞ்சாட்சரம் அப்படின்னு போது சிவாய நம சிவாய அப்படின்னு ரெண்டுக்குமே, அதாவது நம சிவாயக்கும் இந்த சிவாய நம ரெண்டுக்குமே என்ன வித்தியாசங்க? சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய தாத்தாலாம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார், சிவாய நமவென சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, அதுவே உபாயம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அந்த இடத்துல அவர் நம சிவாயன்னு சொல்லலை. இந்த சிவாய நமவுக்கும் நம சிவாயக்கும் ஏதாவது பெரிய வித்தியாசங்கள் இருக்கா? இதுக்கான காரணம்? அதாவது பஞ்சாட்சரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம சிவய, அதாவது நம சிவாயன்னு கூட வராது. நம சிவய, சிவய நம, எனம சிவ, மசிவயன வய நமசி. அப்போ நமசிவயங்கும் போது அதோடைய மத்திமை எழுத்த முதல் எழுத்தாக போட்டு போட்டு கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பஞ்சாட்சரம் வந்துடும். அப்போ நம சிவ, இப்போ ஒரு பெருமாளை சொல்கிறோம், நமோ நாராயணாய நமகங்கிறோம், நம நாராயணான்னு சொல்கிறது இல்லை, புரியுதுங்களா? அப்போ சிவனுடைய மந்திரம் சிவய நம. ஸோ கரெக்டாக சொல்கிறது சிவாய நம சிவய நமங்கிறது தான் சரியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நமங்கிறது நம்ம குறிக்கக்கூடியது, எனக்கு கிடைக்கட்டும், இறைவன் அருள் கிடைக்கட்டும்னு. சுவாகாங்கிறது அக்னி பகவானுடைய துணையால் பேர் சுவாகாங்கிறனால அந்த ஹோமம் பண்ணும்போது கணவனை மட்டும் இல்லாத மனைவியும் அதில் இருக்கணுங்கிற மாதிரி. அப்போ நமகங்கிறது நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நமக்குள்ள அந்த சொன்ன இல்லையா நீங்கள் சுவாச பயிற்சி. அப்போ அந்த நமக அப்படிங்கும்போது என்னன்னா சுவாசம் ஏற்றி உள்ளுக்குள்ளே நீங்களே இறக்கிக்குவீங்க. அப்போ நம சிவைய அப்படிங்கும்போது நமங்கும்போது வெளியில் போயிடுது. அப்போ சிவாய நமங்கும்போது தான் உள்ளார்ந்த, அப்போ சிவாய நமங்கிறது தான் சரியானது. இப்போ சிவய நம சிவாய அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு அந்த மகாரத்தை மாற்றி போட்டு 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 ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இது எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம சிவ அப்படிங்கிறது எதுக்காக, சிவய நம என்பதுக்கு எதுக்காக? ஏன்னா ஒரு பாடல் கூட வரும், அந்த எழுத்துக்களை மாற்றி போட்டு 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 அந்த ஒவ்வொரு மந்திரமாக சொல்லப்படும்.
இதுக்கு ஏதாவது தாற்பயம் இருக்கா? இந்த மந்திரத்தை நம்ம சொல்லுவது மூலமாக நம்ம இதை வேண்டுதலாக வைக்கிறோம் இறைவனிடம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கண்டிப்பா தாற்பயம் இருக்கு. இருக்கா? அதாவது அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க. அதாவது வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், மாரணம்னு அஷ்டமா சித்திகள், அஷ்ட கர்மங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 8 கர்மங்களும் அஷ்டமா சித்திகளுக்கு இந்த பஞ்சாட்சர மந்திரங்கள் தான் பிரதானமாகவே வருது. இப்போ வந்து பிரணவம், மூலம், பீஜம், காரியம், தேவதான்னு சொல்லுவாங்க ஒரு மந்திரத்துக்கு. அப்போ ஓம்ங்கிறது பிரணவம் ஆயிரும். அடுத்தது ஓம் நம சிவைய, அப்போ அப்படி வசியத்துக்கு பயன்படும். ஓம் சிவைய நமங்கும் போது மோகனத்துக்கு பயன்படும். அப்போ நம்ம என்ன காரியத்துக்கு பண்ணுறோமோ அதை சார்ந்து அந்த மந்திரங்களை நம்ம பிரயோகப்படுத்தும் போதோ திரும்ப திரும்ப சொல்லி உருவேற்றும் போது என்ன ஆகும்னா அந்த காரியங்கள் நமக்கு கைகூடும். அப்போ சில விஷயங்கள் வந்து சூட்சமமான விஷயங்கள், ஏன்னா இதில் மாரணம் அடங்கும், வித்வேஷனம் அடங்கும், பேதனம் அடங்கும். அப்போ பேதனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தனை பித்து பிடிச்சா மாதிரி ஆக்கிடும். வித்வேஷனம்ங்கிறது பிரித்தல், மாரணம்ங்கிறது மரணம் அடைய செய்தல். அப்போ அந்த மந்திரங்களுடைய சில சூட்சம ரகசியங்களை சொல்லும்போது அதை தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் சில குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஓம் நம சிவைய, ஓம் சிவைய நம, ஓம் சிங் நங் வங் நம சிவையன்னு சொல்லலாம். அப்போ அந்த சிங் நங் வங் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னி, வாயு அதோடைய பீஜ மந்திரங்கள் வந்துடுது. அந்த மாதிரியான மந்திரங்களுக்கு முன்னாடி பீஜங்களும் சில மூலங்களுக்குண்டான சில விஷயங்களை நம்ம சேர்த்து அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது நம்ம என்ன காரியத்தை நினச்சி பிரயோகம் பண்ணுறோமோ அந்த காரியம் நமக்கு கைகூடும். நிச்சயமா. அதாவது இந்த 5 எழுத்துக்குள்ள வந்து உலகத்துக்கு தேவையான அல்லது அனைத்துமே இருக்கு, அத்தனை விஷயங்களும் இருக்கிறத இதுல புரிஞ்சு கொள்ள அதான் ஆணவஞ்சலித்திலே அண்டமும் அகண்டமும். அதனால அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. நீங்க எந்த மந்திரங்களை நீங்க திருப்பி திருப்பி போட்டாலும், இப்ப சடாட்சரம் சரவண பவ அதை திருப்பி போட்டிங்கன்னா பட் சடாட்சரமும் பஞ்சாட்சரமும் இருக்கு. அடுத்தது நமோ நாராயணாய, இது அஷ்டாட்சரம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய வழிபாட்டுக்கு ஏற்றாற் போல் அந்த மந்திரங்கள், அதாவது பொதுவாக தமிழ் மந்திரமாக இருக்கட்டும், சான்ஸ்கிரிட்டாக இருக்கட்டும், அதாவது அந்த மந்திரங்களை மெதுவாக நிறுத்தி சொல்கிறதுனால தான் அதுக்கு பயன். நம்ம வந்து ஓ நமச்சிவாயம், ஓ நமச்சிவாயம், ஓ நமச்சிவாயம், ஓ நமச்சிவாயன்னு சொல்கிறாங்க. நான் 108 திருப்பி இன்றைக்கி நமச்சிவாயை சொல்லிடணும், ஓம் சிவாய நம்ம சொல்லிடணும்னு வேகமாக சொல்கிறாங்க. பட் அதில் எந்த பயனும் கிடையாது. அது தமிழ்னு இல்லை, பொதுவாக சமஸ்கிருதத்துலேயே ஓம் கணானாம் துவா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கணம் ஸ்வரம்னு சொல்லுவாங்க, அதை கூட்டி குறைத்து நீட்டி சொல்லுதல்னு. இது எல்லாமே வந்து ஒரு விதமான சுவாச பயிற்சி தான். இப்போ வாசியை திருப்பி போட்டிங்கன்னா சிவாய நம. இப்போ ராமான்னு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா, ராம மந்திரத்துக்கும் சிவ மந்திரத்துக்கும் ஒற்றுமை இருக்குது. அது என்ன அப்படிங்கும்போது நாராயணுடைய 2வது எழுத்து என்னன்னு சொல்லுங்கள், நாராயணா ரா. நமச்சிவயத்துடைய 2வது எழுத்து என்ன சொல்லுங்கள், ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா ராமான்னு வந்துடும். அப்போ ராமாங்கக்கூடிய மந்திரத்தை சொன்னால் சிவனையும் விஷ்ணுவையும் தொழுததற்கு சமம்னு சொல்லுவாங்க. ஹரியும் சிவனும் ஒன்றுங்கிறது என்னென்னா நாராயணனுடைய ராவையும் நமச்சிவாயத்திலேயே மாவையும் எடுத்து போட்டிங்கன்னா, ஏன்னா உயிரெழுத்து நெடில் குடில்னு இருக்குது. ஸோ அந்த 2 எழுத்துக்களையும் நீங்கள் சேர்த்து போடும்போது பார்த்திங்கன்னா அது வரும். இப்போ பொதுவாக வந்து இப்போ எதுக்குமே துணைக்கால் போட்டோம்னா அந்த எழுத்து தனி எழுத்தாக மாறிடும். இப்போ பதம்னு எழுதுறீங்க, அதை நீங்கள் பிரித்து எழுதும்போது என்ன செய்வீங்க, பதம். அப்போ தம்ங்கக்கூடிய வார்த்தை அழுத்தமாக இருக்கும், பாங்கிறது இங்கே போயிடும். ஆனால் பாக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டிங்கன்னா பாதம்னு வரும். அப்போ அது 2 எழுத்தாக போயிடும், பாதம் அப்படின்னு. ஆனால் அதே போல் நாராயணனுக்கு நடுவில் துணைக்கால் வரும்போது ராவை எடுத்துட்டிங்கன்னா நாராயணா அப்படிங்கும்போது ராவை எடுத்துடுறோம். அப்போ நம சிவைய, அப்போ சிவைய நமக்கு அது மாதிரி அந்த 2வது எழுத்துக்களை எடுக்கும்போது ராமங்கக்கூடிய உச்சரிப்பு நமக்கு எளிமையாக வரும். ஸோ ராம மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது சிவனையும் விஷ்ணுவையும் தொழுததற்கு சமம்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் எந்த மந்திரங்கள் சொன்னாலும் மெதுவாக உங்களுடைய நாபிங்கக்கூடிய உங்களுடைய தொப்புள்குடிய பகுதியிலேருந்து சுவாசத்தை மெதுவாக மேலே எழுப்பி அந்த மந்திரத்தை நிறுத்தி அந்த சுவாசத்தை வெளியிடும்போது அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதீத பேராற்றல், அந்த மந்திரத்தினால அற்புத சக்திகள்லாம் கிடைக்கும். நிச்சயமாங்க. அதாவது இந்த நமசிவாயவுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய தாற்பயமும், அதே போல ராமா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்குள்ள நிறைய பேர் ராமா என்னடா ராமா இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா நம்ம சொல்லாடல்லையே வந்து அன்றைய காலத்துல வந்து நமக்கு எல்லாத்தையுமே நம்மளுடைய முன்னோர்கள் எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத இதன் மூலமா புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ், அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா.